இந்த சபையை எப்படி இப்படி கண்ணை மூடி சில நிமிஷம் அந்த சபையை குறித்து அப்படி யோசனை, பாச சொல்ற சில காரியங்களை வச்சு யோசனை. கண்ணீராலே கட்டப்பட்ட சபை இது, ஜெபத்தினாலே கட்டப்பட்ட சபை இது, யார் துணையும் இல்லாமலே கட்டப்பட்ட சபை இது. எப்படின்னு தெரியாமலே ஒரு விசுவாசத்திலே கண்ணை மூடிட்டு ஆண்டவரை மனசுக்குள்ள கெட்டியா பிடிச்சிட்டு ஒரு கயிறு மேல நடக்கிறது போல நடந்து வந்து இன்னைக்கு நிக்க வச்சிருக்கிற இவ்வளோ பெரிய சபையை தேவன் துணையாய் நின்று ஊழியர்களோடு இருந்திருக்கிறார். இந்த சபையை மீண்டுமாக சொல்லுகிறேன், இது கற்பாறை மேல கட்டப்பட்டது, எவனாலையும் அசைக்க முடியாது, யாராலையும் இதை தடை பண்ண முடியாது, யாராலையும் அசைக்க முடியாது. இதுக்குள்ள இருக்கிறவர்கள் காப்பாற்றப்பட்டவர்கள், இதுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு அழிவு கிடையாது, இதுக்குள்ள இந்த சபைக்குள்ள இருக்கிறவர்களுக்கு நிச்சயம் ஆண்டவர் ஒரு வளர்ச்சியை கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றது இங்க வந்த பிறகுதான் எனக்கு இது மனசுக்குள்ள வந்தது. ஏன்னு சொன்னா, நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்த வசனம், நான் எடுத்துட்டு வந்த வசனத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்றதுக்கு முன்னால இங்க வந்து உட்கார்றேன். இங்க வந்து உட்காந்து பார்த்தா வசனம் ஆல்ரெடி இங்க இருக்குது. வசனம் ஆல்ரெடி இங்க இருக்குது. ஆண்டவர் ஆல்ரெடி கொடுத்திருக்கிற வார்த்தை தான் இங்க எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஐசையா 43:19 வசனம். ஐசையா 43:19. எனக்கு தமிழ் படிக்க வராது, ப்ளீஸ் யாருன்னா படிங்க. படிங்க சிஸ்டர். Behold, I will do a new thing. ஆண்டவர் பேசினார்னா அது நிச்சயமாக நடக்கும். ஏன்னா மனுஷன் பேசினா ஒரு சந்தேகப்படலாம், ஏன்னா மனுஷன் அது நடந்தா நடக்கும், இல்லைன்னா இல்லை. ஒரு ஆட்டோக்காரை கூப்பிட்டா கூட வந்தா வருவாரு, நீங்களே சொல்லிட்டீங்க மெசேஜ். ஒரு ஆட்டோக்காரை கூப்பிட்டா வந்தா வருவாரு, இல்லைன்னா இல்லை. நான் வீட்டில் இருக்கிறவங்க கூட என்ன ஒன்று சொன்னா செஞ்சா செய்வாங்க, இல்லைன்னா இல்லை. லோன் அப்ளை பண்றோம், கெட்சா கிடைக்கும். இதுதான் நம்மளை சுத்தி என்ன இருக்குதுன்னா, இல்லைன்னா இல்லை, இருந்தா இருக்கும். இதுதான் நம்ம லைஃப்ல சுத்தி இருக்கிறது. ஓகே. ஆனா ஆண்டவர்கிட்ட அப்படி இல்லை, எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. தெய்வம் என்று சொன்னால் அதுதான். மனுஷனுக்கு தெய்வத்துக்கு வித்தியாசம் என்னன்னா, மனுஷன் ஒரு குறிப்பிட்ட லெவலில் வந்து முடியலன்னு நின்று போறோம் தான் மனுஷன், நான் அவ்வளவுதான். ஆனா தெய்வம் என்று சொல்லும் போது எத்தனை தடவை அவர்கிட்ட போனாலும், எத்தனை விதத்துல போனாலும், எந்த நேரத்துல நம்ம போனாலும் அவரால் ஆகும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், புது காரியத்தை நான் செய்ய போகிறேன். பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களை நாம் பார்ப்போமானால், மோசையை பார்க்கும், ஆபிரகாம்ல இருந்து, மோசையில இருந்து, சாலமோன்ல இருந்து எல்லாம் ஒவ்வொரு ஊழியக்காரன் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா தான் பயன்படுத்தி இருக்கிறார். வெரைட்டி. God is a God of variety. வித்தியாசங்களின் தேவனாக அவர் இருக்கிறார். சில நேரத்தில் மோஸ்ட் ஆஃப் யங் பீப்புள், வாலிபர்களுக்கு எப்பவுமே ஒரு பெரிய டென்ஷன் என்னன்னா, அவங்கள போல எனக்கு இது இல்லை, இவங்கள போல எனக்கு இது இல்லை, எனக்கு அவங்கள போல இல்லை, எனக்கு இவங்கள போல இல்லை. இந்த கம்பேரிசன், கம்பேர் பண்ணி மற்றவங்களோட நம்ம சேர்த்து பார்த்து எனக்கு எதெல்லாம் இல்லை, மற்றவங்ககிட்ட எது இருக்கு, இதுவே நம்மளுக்கு பாதி டென்ஷன். சொந்தக்காரங்களை பார்க்கும்போது அவங்க கிட்ட இது இருக்குது, என்கிட்ட இது இல்லை, என்கிட்ட இது இருக்குது, அவங்க கிட்ட அது இல்லை, எது இருக்குது எது இல்லைன்னு இதுவே நம்மளுக்கு ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் அதிகமா லேடிஸ் இருக்கிறீங்க, உங்களுக்கு இருக்கிற டென்ஷன்லேயே பெரிய டென்ஷன் எதுனா என்ன பொறுத்தவரை, ஏன்னா வீட்டில் அம்மா இருக்கிறாங்க, ஒய்ஃப் இருக்காங்க, எங்க தங்கச்சி இருக்காங்க. டென்ஷன்லேயே உங்களுக்கு பெரிய டென்ஷனா நாளைக்கு காலையில் என்ன நாஸ்டா செய்யறதுன்றது ஒரு பெரிய டென்ஷன். கரெக்டுங்களா? ஒத்துக்கிறீங்களா? ஆனா எங்களுக்கு அந்த டென்ஷனே இல்லை. காலையில் என்ன செஞ்சேன் அப்படின்னு, இட்லின்னு அதேவா, ஒரு மாசத்துக்கு பிரதர் நீ செஞ்சு பாரு. பார்க்கறதுக்கு கேட்கறது ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஆனா செய்யறவங்களுக்கு தான் தெரியும் அது என்ன டென்ஷன். நாளைக்கு காலை இதே செஞ்சு அவர் என்ன சொல்லுவாரோ, என்ன திட்டுவாங்களோ, என்ன வாங்கிக்க போறோமோ தெரியலையே அப்படின்னு ஒரு பெரிய டென்ஷன். அது பாதி டென்ஷன் நம்மளுக்கு இருக்கிறதுக்கு காரணமே யங் பீப்புள். மோஸ்ட் ஆஃப் யங் பீப்புள் காரணமே மற்றவங்களை பார்த்து நம்மளுக்கு அது இல்லை இது இல்லை நம்ம யோசிக்கிறது தான் டென்ஷன். ஆனா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வழி நடத்துறார். ஒரே வயிற்றுல பிறந்த நானும் என் தங்கச்சியும், ஆனால் என் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையே வேறையாக தான், தங்கச்சி வாழ்க்கையே வேற இருக்கு. நானும் ஊழியம் செய்கிறேன், அவங்களும் ஊழியம் செய்கிறாங்க. அவங்க ஸ்கூலுங்க மத்தியத்தில் ஊழியம் செய்கிறாங்க, நான் சபைங்க மத்தியத்தில் ஊழியம் செய்கிறேன். ஊழியம் தான், அதே கர்த்தர் தான், அதே தகப்பன், அதே தாய், அதே வயிறு. ஆனால் தேவன் என்ன வித்தியாசமாக பயன்படுத்துகிறார், என் தங்கச்சி வித்தியாசமாக பயன்படுத்துகிறார். அப்போ ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக வித்தியாசமாக பயன்படுத்துகிறார். ஆனா ஆண்டவருக்கு எது ரொம்ப இஷ்டம்னா புது காரியங்கள். தேவனுக்கு புது காரியங்கள் ரொம்ப இஷ்டம். நமக்கு கூட புது துணினா ரொம்ப பிடிக்கும் நமக்கு, இல்லைங்களா?
புதுசுனா ரொம்ப பிடிக்கும். புது பாத்திரம், புது காரியம், புது துணி, எல்லாமே புதுசுனா ரொம்ப இஷ்டம் நமக்கு. அப்ப ஆண்டவர் மட்டும் எப்படிப்பட்ட ஆண்டவரா நமக்கு இருக்கிறார்? உனக்கு இதுவரையிலும் செய்யாத ஒரு புது காரியத்தை நான் செய்ய விரும்புகிறேன். சபைகளுக்கு செய்யாத ஒரு புது காரியத்தை சபைகளுக்குள்ள செய்ய நான் விரும்புகிறேன். ஊழியர்களுக்கு இதுவரையிலும் பார்க்காத ஒரு அதிசயமான அற்புதங்களை நான் செய்ய விரும்புகிறேன். மோசேக்கு கடல் பிரிகிறவர்களும் தெரியாது, இப்படி கூட பூமியில் ஆண்டவர் செய்வார் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேக்கு அந்த கடல் பிரிகிறவர்கள் ஆண்டவர் சொல்றவர்களும் தெரியாது, இப்படி கூட ஆண்டவர் செய்வாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்திலிருந்து நாஸ்டா விழுன்னு தெரியல, வானத்திலிருந்து நாஸ்டா விழுன்னு தெரியல. அந்த அந்த பிரயாணத்தில் இருக்கும்போது அங்க இருக்கிற லேடிஸ்ங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் யோசித்து பாருங்க. யூஸ்வலா பார்க்க போனா நாங்க தான் காலைல எழுந்து செய்யணும், இப்படியே இருந்தவள் நல்லா இருக்கும்ல. காலைல தூங்கி எழுந்துச்சுன்னா நாஸ்டா மேல இருந்து விழுந்தா வானத்திலிருந்து, அடரா எவ்வளவு அருமையா இருக்கும், எவ்வளவு அழகா இருக்கும். ஜனங்களுக்கு அது வரலாம் தெரியல, இப்படி கூட ஆண்டவர் செய்வாரு. மண்ணாவை போடுறாரு, இறைச்சியை போடுறாரு. இப்ப எல்லாம் ஸ்டாப் வேற பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். நான்வெஜ் போடுறாரு, பிரெட் போடுறாரு. ஏன் சொன்னா சாப்பாடு ரெடி, ஏன் சொன்னா சாப்பாடு ரெடி. என்ன பண்ணிருந்தாங்க ஜனங்க? அன்னைக்கு தூங்கினாங்க, ஏன்ச்சாங்க, ஒரு நாளெல்லாம் கதை பேசுவாங்க, சாப்பாடு மேல இருந்து உள்ள எடுத்து சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. தெரியும் இதுதான். இப்படி கூட ஒரு வாழ்க்கை ஆண்டவர் வச்சிருப்பாரா? இதுதான் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல வச்சார். இதைதான் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சார். இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் பிள்ளைகள் இருக்கணும். அவங்க பண்ண தப்புக்கு நம்ம அனுபவிச்சோம், ஆயா தாத்தா பண்ண தப்புக்கு நம்ம அனுபவிக்கிறோம். என்ன பண்றது? ஆயா தாத்தா அவங்க ஏதேன் தோட்டத்தில் அந்த 2 பேர் அவங்க பண்ண அட்டகாசத்துக்கு, அவங்க பண்ண ஒரு சாப்பிடாதேன்னு சொன்ன அந்த ஒரு பழத்துல எல்லா வாழ்க்கையும் போச்சு. ஒருத்தர் கேட்டாங்க, என்ன ஒரு வாட்டி பைபிள் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தேன், பரலோகத்து பண்ண யாரை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் ஆதாமா பார்க்கணும்னு. ஃபர்ஸ்ட் ஏன் தாத்தா இந்த வேலை பண்ண? நல்லா தானே போய் நின்று எல்லாமே. உனக்கு ஆண்டவர் என்ன குறை வச்சார்? உனக்கு ஏன் இந்த வேலையை பண்ணி இந்த பழத்தை சாப்பிட்டு? ஆயா தானா சொல்லிச்சு. ஆயா சொன்னா நீ ஏன் இப்படி பண்ண? ஆயா பேச்சை கேட்டு இப்படி எங்களெல்லாம் நாசம் பண்ணிட்டே தாத்தா. இல்லடா ஏவாள் ஆயா தான் சொல்லிச்சுடா, ஏன் தாத்தா இந்த வேலையை பண்ண? ஃபர்ஸ்ட் பரலோகத்து போன அவரை தான் கேட்கலான்னு. ஏன்னா நம்ம படுற இவ்வளோ கஷ்டத்துக்கு காரணம் அந்த 2 பேர் தான், என்னை பொறுத்த வரலும். ஏன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அந்த 2 பேர் பண்ண வேலைக்கு. இதை தான் ஆண்டவர் பாரம்பரிய சாபங்கள் என்றும் சொல்றார். தாய் தகப்பன் பண்ற காரியம் சந்ததி சந்ததியா வந்து அது யார் உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறார்களோ சாபங்களை ஒடிக்கிறாரோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கல்வாரி செல்வன் ரத்தம் சிந்தப்படுகிற அந்த உணர்வோட ஒடிக்கிறாங்களோ அந்த சாபம் நிற்கப்படும். அது வரலாம் சந்ததி சந்ததியா பாவம் தான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் வேத வசனத்துல, இதோ நான் புது காரியத்தை செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். புது காரியங்களை விசுவாசிக்க நீ ஆயத்தமாக இருக்கிறியா? புது விதத்துல புது ஜனங்களை கொண்டு புது வழிகளை கொண்டு நான் செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். கடவுள் பேசுறவன் நம்ம பார்த்தோம்னா நிச்சயமா ஆண்டவர் நம்மளுக்கு செய்வார். தேவன் நிச்சயமாக நமக்கு செய்வார். ஆண்டவர் எனக்கு செய்வார் என்ற அந்த உணர்வோடு நாம் இருந்தோம்னா கர்த்தர் நிச்சயமாக நமக்கு செய்வார். ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒன்றுதான், நான் சொல்றது நீ நம்புறியா? அவ்வளவுதான் போதும். நான் சொல்றது என் பிள்ளைங்க நம்புறாங்களா? என் பசங்க இருக்கிறாங்க, உனக்கு எதனா கேட்டா நான் ஒன்னே ஒன்று சொல்ல, பரமக நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டா நான் வாங்கி தருவேன். எல்லாத்துக்கும் நான் வாங்கி தரேன்னு சொல்ல மாட்டேன். எதனா அவன் கேட்கும் போது நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன்னா என் மனசுல ஃபீட் ஆயிடுச்சு, நின்றுச்சு. நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டா வாங்கி தரேன், நான் இல்லைன்னு சொல்லிட்டா இல்லை. அப்போ ஆண்டவர் விரும்புறது, இதோ நான் புது காரியங்களை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும் சொல்லும்போது ஆண்டவர் நாண்டவர் இப்பவே விசுவாசி, இப்பொழுதே விசுவாசி. என் ஜெபங்கள் சாட்சிகளை மாறும் என்று விசுவாசி. என் ஜெபமா இருக்கிறது ஒரு நாள் கண்ணீரும் கதறலோடு இருக்கிறது ஒரு நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமாக மாறும் என்று நீ விசுவாசி. அல்லேலூயா. அண்ணா உங்களை ஒன்று கேட்குறேன், பாஸ்டர் நான் பல காரியங்கள் ஜெபிச்சிருக்கிறேன், ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுங்க அந்த மாதிரி நீங்க ஜெபிச்சு நடந்த காரியங்கள் நடந்திருக்கா? நீங்க ஜெபிச்சிருக்கீங்களா? நடந்திருக்கல. அதெல்லாம் நடந்ததுன்னா இப்போ ஜெபிச்சுன்னு இருக்கு, நடக்குமா நடக்காதா? ஆண்டவர் புதுசா செய்வாரா செய்ய மாட்டாரா? இவ்வளவு வருஷம் நம்ம ஜெபம் கேட்கப்பட்டது இப்ப நம்மளை கைவிட்டுருவாரா? இல்லையே. எல்லாரும் கைவிட்டு நம்மளை நடுத்தரவில் நிற்க வச்சாலும் புது காரியத்தை செய்து நம்மை நிலைநிறுத்துகிற தேவன் தான் நீங்கள் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. சபை சொந்து போகும், ஜனங்கள் சொந்து போகிறார்கள், ஊழியர்கள் நாங்க சொந்து போகிறோம். சில காரியங்கள் நடக்கலன்னு நாங்க சொந்து போகிறோம் எத்தனை நேரத்துல. ஆனால் தேவன் துணை இருக்கிறார், நம் ஜெபங்களுக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார், ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒரு ஆலயத்துக்கு நான் போறேன்னா எனக்கு முன்னால் ஆண்டவர் அங்க இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னால் ஆண்டவர் எங்க இருக்கிறார். உங்க ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளும்படி, உங்க ஜெபங்களை கேட்கும்படி, வருகிறவர்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கர்த்தர் மனதுருக்கத்தோடு காத்திருக்கிற தேவனா இருக்கிறார். அந்த வசனம் என்னோட படிங்க சிஸ்டம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் என்னை அறியீர்களா? நீங்கள் என்னை உங்களுக்கு என்ன அறியீர்களா அப்படின்னு என்ன? நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியாதான்னு கேட்கிறார். அதான் அறியீர்களான்னு அத்தனை அர்த்தம். இப்போ என்ன கேட்டா
சிஸ்டர் உங்களுக்கு என்ன தெரியுமா? நான் அதை 2 நிமிஷத்துக்கு மேலே பாஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண அவள் தான் என்னை பற்றி தெரியும். ஆண்டவர் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க எங்கள் சர்ச்சில், லாங் பேக், ரொம்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி, நான் ஆண்டவர் மேலே கோபமாகிறேன். இருங்க. ரொம்ப கோபமாகிறேன், இருங்க. ஆண்டவர் எது கேட்டாலும் தரமாட்டாரு, அது எனக்கு தெரியாது அப்படின்னு. என்ன பாஸ்டர் நீங்களே எப்படி சொல்லிட்டு அப்படின்னு. ஆச்சு, நீங்கள் கோபமாகும் போது எப்படி நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறது? நான் சொன்னேன், சரி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் நான் சொன்னேன், சரி ஒரு வேலை பண்ணுங்க, ஒரு வாரத்துக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கக்கூடாது. ஒரு வாரத்துக்கு ஆண்டவர் பேரே எடுக்கக்கூடாது. இந்த உக்காந்தா எந்த ஏசாப்பான்றது அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் பேரே எடுக்கக்கூடாது. ஆண்டவர் ஜெபம் பண்ணக்கூடாது. எது நடந்தாலும் ஐயோ ஆண்டவரே அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு வாரம் நீங்கள் இருந்துட்டு நெக்ஸ்ட் சண்டே வாங்க பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டாங்க. சண்டே சர்ச் விட்டு போயிட்டாங்க. மண்டே அடுத்த நாள் சாயங்காலத்துக்குள்ள ஃபோன், பாஸ்டர் அவர் பேரை சொல்லாமல் இருக்க முடியல பாஸ்டர், அவரை கூப்பிடாம இருக்க முடியல பாஸ்டர், அவர் அப்பான்னு சொல்லி கூப்பிடாம என்னால் இருக்க முடியல பாஸ்டர். உக்காந்தா ஏசப்பா, எழுந்தா ஏசப்பா, சொல் பேச்சு கேட்டா ஏசப்பா, சொல் பேச்சு கேட்கலாம் ஏசப்பா, வீட்டில் சாப்பாடுனால நன்றி ஆண்டவர், இல்லைனால ஏன்பா. அவரை பேசாம, அவர் புகழாம, அவர்கிட்ட ஜெபிக்காம என்னால் இருக்க முடியல பாஸ்டர். அதான் சொன்னேன், இதுதான் நமக்குள்ள வாழ்கிற தெய்வம். அவரை சொல்லாம நம்மளால வாழவே முடியாது. அவர் பேரை சொல்லாம நம்மளால ஜீவிக்க முடியாது. இந்த ரத்தம் எப்படி நமக்கு அறியாமலே ஓடினேகுதோ அந்த மாதிரி நம்மளுக்குள்ள இருக்கிற ஆவியும் ஆத்மா சரீரத்தோட கலந்து அவரை துதிச்சுட்டே அவரை நோக்கி பார்த்துன்னு இருக்குது. இது ஒரு திறந்த பாத்திரம். நம்மளோட ஆவி ஆத்மா சரீரம் ஒரு திறந்த பாத்திரம், எப்பவுமே அவரை நோக்கி பார்க்கிற ஒரு பாத்திரம் இது. ஹல்லேலூயா. எவ்வளவுதான் கோபமா இருந்தாலும் சில பேர் பாருங்க, கோச்சின்னு போயிடுவாங்க, 2 நாளைக்கு சாப்பிட மாட்டாங்க, 3ஆவது நாள் வந்து 2 நாள் தான் சேர்த்து சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட காரியம் தான் நம்மளுது. 2 நாள் நான் சாப்பிடல, எக்ஸ்ட்ரா போடு அப்படின்னு சாப்பிடுவாங்க. தேவனை விட்டு நம்மளால் வாழ முடியாது. ஆண்டவர் சொல்றார், உனக்குன்னு சொல்லும்போது அது உனக்கு மட்டும்தான், உங்களுக்கு மட்டும்தான். அது புது காரியத்தை நான் செய்ய தோணுகிறேன், நீ என்னை உனக்கு என்னை பத்தி தெரியாதான்னு கேட்கிறார் ஆண்டவர். இதுவரையிலும் ஆண்டவர் என்னை நடத்தினாரு, இனிமேல் நடத்தாம விட்டுருவா போறாரு. எத்தனோ தடவை என் கண்ணீரை தொடைச்சாரு, இதுக்கு மேல கண்ணீரை தொடைக்க மாட்டாரா? எதெல்லாம் ஜெப குறிப்பா வச்சு யார் வந்து உதவி செய்வாங்கன்னு நினைச்சேன், யாரும் வரல. ஆனா அது சால்வ் ஆயிருக்கு, அந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு. அந்த போராட்டத்தில் நம்ம வெளியே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இப்பவும் தேவன் என்னோட இருக்கிறார். நிச்சயமா இதுல இருந்து நான் வெளியே வருவேன், அந்த மாற்றத்தை நான் காண்பேன். இதுதான் விசுவாசம். இந்த உபவாச நாட்களில் விசுவாசத்தை அதிகப்படுத்தலாம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், behold I will do a new thing and now it shall spring forth. அப்படினா இப்போதே அது தோன்றும். நீ விசுவாசித்தால் அது இப்போதே ஆரம்பிக்கும். When I begin to pray, God begins to do something. நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது ஆண்டவர் ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறார். அதுதான் ஜெபத்துக்கும் ஜெபிக்கிறவனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு. நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே அவர் செயல்களில் அவர் ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. நம் வாய்கள் அசையும் போது அவருடைய கை அசையுது. ஹல்லேலூயா. நம்ம ஆவி ஆத்மா தேவனை நோக்கி பார்க்கும்போது அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு அதுதான். வாய்கள் திறந்து இந்த வாய்கள் அசைந்து இந்த உதடுகள் அசையும் போது அவர் உலகத்தை அசைக்கக்கூடிய விரல்கள் அசைகிறது. ஹல்லேலூயா. அதான் சொல்றார் ஆண்டவர், சொல்ற புது காரியத்தை நான் செய்றேன். மற்றவங்களை பார்த்து அவங்களுக்கு நடந்துச்சு நடக்கல அதை பத்தி கவலையே வேண்டாம், உனக்கு நான் செய்ய போறேன், நீ ஆயத்தமாக இரு. அது இப்போதே தோன்றும். என்னை பத்தி உனக்கு தெரியாதான் ஆண்டவர் கேட்கிறாரு. என்னை பத்தி உனக்கு தெரியலையா? மற்றவங்களுக்கு ஈக்குவலா என்ன வச்சுட்டீங்களா? மற்ற ஜனங்களுக்கு என்ன ஈக்குவலா வச்சுட்டீங்களா? மற்ற தெய்வங்களுக்கு ஈக்குவலா என்ன வச்சுட்டீங்களா? நான் சிருஷ்டிகர்த்தர் என்றார். இல்லாதவைகளை உருவாக்குகிற தேவன். He creates out of nothing. இல்லாதவைகளிலிருந்து உருவாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. ஆதாம் என்ற ஒரு மனிதன் ஆரம்பத்தில் இல்லை, ஏவாள் என்ற ஒரு உறவு ஆரம்பத்தில் இல்லை, ஜனங்கள் என்று பூமியில் ஆதியில் இல்லை. ஆனால் தேவன் நினைத்தார், உருவாக்கினார். ஹல்லேலூயா. அவர் சிந்தனையில் நினைத்தால் அது நடக்கும். அவர் நினைச்சாருன்னா பாருங்க, பிசாசுக்கும் தெய்வத்துக்கும் ஒரு வித்தியாசம் பார்த்தா, தேவன் செய்யற மாதிரியே பிசாசு செய்து சில காரியங்கள், சில ஆண்டவர் சில பேருக்கு பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை கொடுக்குறார். பிசாசு இருக்கிற இடத்துல சில காரியங்கள் நடக்குது, அதுவும் சில அற்புத அடையாளங்கள் செய்து. சில பேர் நடக்க முடியாதவங்க ஆண்டவர் நடக்க வைக்கிறார், அதுவும் சில மந்திர தந்திரம் பண்ணி ஏதோ பண்ணி நடக்க வைக்குது ஏதோ பண்ணு. ஆனா சிருஷ்டிப்புன்ற ஒரு வல்லமை இருக்கிறத மாத்திரத்துக்கு தான் பிசாசுக்கு தெரியுமே தவிர இல்லாததை உருவாக்க தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. கிரியேஷன் உருவாக்குறது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளோட பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும் போது நான் யோசித்து பார்ப்பேன், நம்மளோட பாதுகாப்பு, நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கொரோனா வந்துருச்சு, உஷாராக இருங்க, மாஸ்க் போடுங்க, எல்லாம் சேஃபாக இருங்க, எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டோட பாதுகாப்பு எவ்வளோ நம்மளுக்கு இருக்குதுன்னு ஒரு நாள் யோசித்துன்னு இருந்தேன் நான்.
எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துக்கிறார், எப்பெல்லாம் நம்மளை ஆண்டவர் பாதுகாத்துக்கிறார் அப்படின்னு. தாயின் வயிற்றுக்குள்ள நாம் இருந்தோம் பாருங்க, அங்க நம்மளை காப்பாத்துறதுக்கு தாயால கூட முடியாது. எத்தனை பேர் எவ்வளவு உஷாரா இருந்து அது பிரச்சனையா போயிருக்கு. டாக்டரால கூட காப்பாற்ற முடியாது, மருந்து மாத்திரை காப்பாற்ற முடியாது. அந்த இடத்துல நம்ம இவ்வளோண்டு இருந்தோம், அந்த இடத்துல நம்மளை நாமளே காப்பாற்றிக்க முடியாது. இப்பெல்லாம் பாருங்க, ஒரு குழந்தை தடுக்கி ஊந்துச்சுன்னா வாப்பா வாப்பான்றதுல புத்திக்குதா? என்ன சொன்னாங்க, அது நான் வேணும்னா போய் உண்டு. வாழ்க்கையில் விழுந்தவங்களை தூக்கி விடணுமே தவிர ஏன்டா போய் விழுந்த, ஏமா உனக்கு புத்தி இல்லையா? அவங்க தெரிஞ்சா போனாங்க, ஏதோ லைஃப்ல நடந்து போச்சு. இதுதான் நம்மளுக்கு. ஆனா ஆண்டவர் நம்மளே காப்பாற்ற முடியாத ஸ்தானத்துல தாயின் வயிற்றில் இருக்கும்போது அங்க கர்ப்பத்தில் கர்த்தர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். நாம கலைஞ்சு போயிருக்கலாம், அன்னைக்கே செத்து போயிருக்கலாம், அன்னைக்கே அபார்ஷன் ஆயிருக்கலாம் அம்மா வயிற்றுல. எதுக்கு ஆண்டவர் ஒன்று ஜீவனோட நம்மளோட வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. யாருமே காப்பாற்ற முடியாத அந்த ஒரு சூழ்நிலையில ஸ்தானத்துல கர்த்தர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கொரோனால இருந்து ஒரு அளவுக்கு நம்ம வெளியே போகாம நம்மளுக்கு சிந்தனை இருக்கு, அறிவு இருக்கு, காப்பாத்திக்கலாம். ஆனா அந்த இடம், நான் சொல்ற தாயின் வயிற்றுக்குள்ள இருக்கிற இடம், டாக்டரால முடியாது, சொந்த தாயினாலே காப்பாற்ற முடியாத சில சூழ்நிலைகள் உண்டு. எங்க அத்தை ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு அப்படிதான் பிரச்சனை. 2 தடவை அவங்க பிரெக்னென்ட் ஆனாங்க. ஆனா கிச்சன்ல ஒரு சின்ன வேலை, ஒரு மூடி கீழே விழுந்துச்சுங்க. அந்த மூடி இப்படி எடுக்குது, இப்படி குஞ்சாங்க, கலந்துச்சு. 2 தடவை. இன்னொருலாம் குழந்தை இல்லாததான் இருக்காங்க. நீங்க ஜெபிக்கும் போது நான் அவங்களுக்காக தான் யோசிச்சுட்டு ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கனவுனும் இல்லை. ஸோ அவங்க வாழ்க்கை எப்படின்னு யோசிச்சுட்டு நீங்கள் ப்ரே பண்ணும்போது யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போது நான் எது சொல்கிறேன்னா, ஆண்டவர் எந்த விதத்தில் நம்மளை காப்பாற்றிருக்கிறா. அப்போ தேவன் இன்னும் பெரிய விஷயம்னா, அந்த காலத்தில் எத்தனை பேருக்கு தேவன் அறியாத இருந்திருப்போம். நம்மளோட அம்மாங்களுக்கு தேவனே தெரியாத இருந்திருப்பாங்க அந்த காலத்தில். அந்த காலத்திலும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுறாருன்னா இன்னைக்கு நம்மளை காப்பாற்ற மாட்டாரா? இதுக்கு மேலே நம்மளை காப்பாற்ற மாட்டாரா? புதுவிதமாக போஷிக்க மாட்டாரா? இந்த கொரோனா விஷயத்துல ஆண்டவர் யாரை கைவிட்டிருக்கிறார்? அவரோட பிள்ளைங்களை சொல்ற, யாரை கைவிட்டிருக்கிறார்? யாரையும் கைவிடல. ஒவ்வொரு நாள் ஏதோ ஒரு விதத்துல சாப்பாடு நம்ம வீடு வந்து சேர்ந்துச்சு, ஏதோ ஒரு விதத்துல வேலைக்கு போற, ஏதோ ஒரு சம்பாதனை, எப்படியோ கர்த்தர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். நம்ம யாரையும் மரணத்தை காணாமல் நம்மை கர்த்தர் நம்மை பாதுகாத்து இருக்கிறார். எத்தனையோ பேர் தொட்டுச்சு, ஆனா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. ஹல்லேலூயா. அசைக்க முடிஞ்சிச்சு தவிர நம்மளை வீழ்த்த முடியாத அளவுக்கு தேவன் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். தேவன் புது காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நீ இப்போ விசுவாசிதான், நான் இப்பவே செய்யறேன்றாரு. என்னை பத்தி உனக்கு தெரியாதான்னு கேட்கிறார். நான் யார் உனக்கு தெரியாதா? இல்லாதவைகளிலிருந்து உருவாக்குகிற தெய்வம் நான். ஹல்லேலூயா. எது இல்லைன்னு நினைக்கிறோமோ அது மனுஷனுக்கு தான் இல்லை, ஆனா ஆண்டவர் இப்படி நினைச்சார்னா அதை உருவாக்குகிற தெய்வமாக அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 42வது அதிகாரம் 9ஆம் வசனம். ஐசையா 42:9. 42ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவைகள் தோன்றாததுக்கு முன்னே நான் உங்களுக்கு அதை சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு ஒரு ஆசை, புது புது காரியங்களை செய்யறதுக்கு, புது புது விஷயங்களை தம்முடைய ஜனங்களுக்கு சொல்றதுக்கு, புது புது காரியங்களை தம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு. மிக முக்கியமா ஊழியம் செய்கிறவர்களுக்கு எதிர்காலத்தை காண்பித்து, தீர்க்க தரிசனமாய் காண்பித்து, இது நடக்க போகிறது, இது செய்ய போகிறேன், நான் சபைக்குள்ள இதை செய்ய போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் புது காரியங்களை வெளிப்படுத்த கர்த்தர் காத்திருக்கிறார். அந்த ஒரு லைன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அந்த வசனத்துல. பிஃபோர் தே ஸ்பிரிங் ஃபோர்த் ஐ டெல் யூ ஆஃப் தெம். நடக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்த தேவன் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நடக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்த கர்த்தர் காத்திருக்கிறார். ஆண்டவரே, என்ன நடக்க போகிறது, என்ன செய்ய போகிறீர் ஆண்டவரே, இந்த ஒரு காரியத்துக்காக நான் இவ்வளவு நாள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, என்ன நடக்க போகுது தெரியல ஆண்டவரே. உண்மையாக தேவ சமூகத்தில் முழங்காலில் ஜெபம் செய்கிறவர்கள், வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறவர்கள் கர்த்தர் ஒன்னொன்றா வெளிப்படுத்துவார். எதையும் மறைக்க மாட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உலகத்துக்கு மறைக்கப்பட்டது தேவன பிள்ளைகளுக்கு அது திறக்கப்பட்டது. Hallelujah. What is hidden for the world is open unto God's people. தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதை எல்லாம் வெளிச்சமா போட்டு காட்டுகிற தெய்வமாக இருக்கிறார். உலகத்துக்கோ இருள், ஆனா தேவ பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை ஆண்டவர் சொல்றார், அதை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். பல காரியங்களை நான் உனக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு சைட் ஒரு லேண்ட் வாங்கினா, அந்த சைட் வந்துட்டு இவ்வளவு பெரிய லேண்ட் இருக்கு, ஒரு சைட் இருக்குதுன்னு சொன்னா அங்க எத்தனை பேர் வந்து போனாலும் வேற விதமா தான் இருக்கும். ஆனா ஒரு என்ஜினியரை கூட்டின்னு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு இந்த பில்டிங், அந்த சைட் வாங்கி பில்டிங் கட்டுற அந்த ஓனரை கூட்டின்னு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதை கட்டுறதுக்கு முன்னாலே அதை பார்ப்பாங்க. இப்படி ஒரு பில்டிங் எங்க இருந்தா எப்படி இருக்கும்? சைட்டு தான் இருக்கு, இன்னும் கட்டல, ஒரு செங்கல் வைக்கல இன்னும். ஆனா அந்த ஓனர், லேண்ட் வாங்கின அந்த ஓனருக்கு
ரெண்டாவது அந்த என்ஜினியர் யார் கட்ட போறார், அந்த என்ஜினியர் வந்தாங்கன்னா சைட்டு லேண்ட் இல்லாம, அந்த சைட்ல ஒண்ணுமே இல்லாமலே அந்த லேண்டை பார்க்கும்போது, அந்த சைட்டை பார்க்கும்போது இப்படி ஒரு வாசல் வைக்கணும், இப்படி இத்தனாவது ஃப்ளோர் வரணும், இங்கே ஸ்டெப்ஸ் வரணும், இங்கே இந்த ஹால் இப்படி வரணும்னு கட்டுறதுக்கு முன்னாலே பார்க்கிறவர்கள் தான் அந்த என்ஜினியர். கட்டுறதுக்கு முன்னாலே ஒரு ஆசையோட ஒரு சந்தோஷத்தோட அதை பார்த்து ரசிக்கக்கூடியதா அந்த ஓனர். அப்ப ஆண்டவர் செய்யறதுக்கு முன்பதாகவே நம்மை பார்த்து ரசிக்கிற தேவனாக இருக்கிறார். உன்னை நான் எப்படி பயன்படுத்த போகிறேன், உன்னை எப்படி நான் புது விதமா செயல்படுத்த போகிறேன், ஆனா நீ மற்ற வழியில போன ஆகாது, நான் உனக்கு ஒரு புது வழி வைத்திருக்கிறேன், புது காரியங்களை வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் புது காரியங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார். எத்தனையோ ஜனங்களுக்கு அதை பத்தி யோசனை இல்லாம பாவம் நிறைய பேர் வெறும் கஷ்டம் பிரச்சனை போராட்டத்திலே மூழ்கி போய் தேவன் எனக்கும் செய்வார் நம்பிக்கை இல்லை, தேவன் அவங்களுக்கு செய்ததை காட்டிலும் எனக்கும் செய்வார் நம்பிக்கை இல்லை, புது வழிகள் இருக்குதுன்ற நம்பிக்கை இல்லை, இவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சுன்னு போயிடுறாங்க வாழ்க்கையில. ஆண்டவர் சொல்றார், புது காரியங்களை நான் வெளிப்படுத்த நான் வாஞ்சிக்கிறேன். பிஃபோர் தி ஸ்ப்ரிங் ஃபோர்த் ஐ டெல் யூ டு them. அது நடக்கிறதுக்கு முன்னால நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். மிக முக்கியமா ஊழியத்தில் இருக்கிற எங்க ஒரே சிஸ்டர்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் எதிர்கால ஊழியம் என்னன்னு சொல்லி வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, எதிர்கால ஊழியம் எனக்கு என்ன வச்சிருக்கீங்க சொல்லி வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, நான் அதை செய்யணும் ஆண்டவரே. ரெண்டு விதமான ஊழியம், நான் நினைச்சது செஞ்சுன்னு போறது, ரெண்டாவது அவர் நினைச்சது செஞ்சுன்னு போறது. ஹல்லேலூயா. நான் நினைச்ச ஊழியமும் செய்யலாம், அவர் நினைச்ச ஊழியமும் செய்யலாம். எது வெற்றி அடையும்? பரலோகத்துக்கு போகும்போது வெரி குட்னு யாரை பார்த்து ஆண்டவர் சொல்லார்னா, அவர் சொன்னதை செய்தவர்களை தான் பார்த்து ஆண்டவர் சொல்லார், சூப்பர் மகன், வெரி குட்ரா, நல்லா பண்ணிட்டேடா, சூப்பரா, உலகத்துல என் பேரை காப்பாத்திடுடா மகோ, சூப்பரா பண்ணிட்ட மகோ. பூமியில இருக்கும்போது நான் சொன்னது அப்படியே செஞ்ச பாரு, ரொம்ப சந்தோஷமாக. ஆண்டவர் புது காரியங்களை வெளிப்படுத்த விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 48:21. 48:21. And they did not thirst when he led them through the deserts. He caused the waters to flow from the rock for them. He also split the rock and the waters gushed out. பெரிய பெரிய வசனம், ஆனால் அதில் இருக்கிற குட்டி குட்டி காரியங்களை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். டைம் எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நான் சொல்லி முடிக்கிறேன். கற்பாறையிலிருந்து, ஒரு பாறை கல்லிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்க அத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களுக்கும் கர்த்தர் தண்ணீரை கொடுத்தாராம், குடிக்கிற தண்ணீர். நான் யோசித்து பார்க்குறேன், நம்ம ஏரியாங்களில் நல்லாகிற ரோட்டை நோண்டி விட்டு ஜனங்களெல்லாம் கஷ்டப்பட வச்சு, சேர்லையும் அதுலேயும் நடக்க வச்சு, புது வண்டி வாங்கின்னு ஒருத்தர் வராரு, ஏரியாவில் ரோடை நோண்டிட்டுக்கிறாங்க. இதுக்கேற்ற மாதிரி மழை வரும், ஆச்சு முடிஞ்சிச்சு. ஒரு சிஸ்டர் கல்யாணத்துக்கு போயிட்டு அழகாக அன்றைக்கி தான் புது ஸ்லிப்பர் போட்டுன்னு வந்தாங்க. வரத்துக்குள்ளே ஏரியாவில் பார்த்தா இவ்வளோ தூரத்துக்கு சேரு, அந்த ஸ்லிப்பரத்துக்கு தலைமையில் தான் அசின்னு நடக்கணும். இப்போ 10,000 ரூபாய் கொடுத்தா கூட செருப்பு எங்கேனுமோ அங்கே தான். ஆனால் என்ன பண்ணுது சூழ்நிலை, இப்படி ரோடெல்லாம் நோண்டி, புல்டோசரெல்லாம் வந்து, பெரிய பெரிய ஜேசிபியெல்லாம் வந்து, பைப் லைனெல்லாம் போட்டு, இன்ஜினியருங்கெல்லாம் வந்து, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் வந்து பெரிய பெரிய பைப்புங்களை நான் போட்டு எல்லாம் கனெக்ட் பண்ணி, வீடுக்கு பைப்புங்களை போட்டு கனெக்ட் பண்ணிட்டு, வீட்டுக்கு தண்ணி வர மாட்டேங்குது. வீட்டுக்கு தண்ணி வர மாட்டேங்குது. ஏன்னு போய் கேட்டா ஒரே வார்த்தை, கொத்தில்ல. மாடுத்தீவி பண்றோம், ஆயிடும். அங்க பைப் இல்லை, ஒரு ஜேசிபி இல்லை, அந்த வனாந்திரத்தில் ஒரு என்ஜினியர் இல்லை, ஒரு குழாய் இல்லை, பக்கெட் இல்லை, பக்கெட்னு சொல்லி தெரியல, ஜனங்க எடுத்துன்னு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுவுமே இல்லை. வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு கல்லுல இருந்து ஆண்டவரால தண்ணீரை கொண்டு வந்து லட்சக்கணக்கான ஜனங்களோட தாகத்தை தீர்க்க முடியும்னு சொன்னா, நான் இருக்கிற இடத்துல நான் எதிர்பார்க்கறது என் தேவன் எனக்கு நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. இவ்வளோ மனுஷன் பிரயாசப்பட்டு வீட்டுக்கு தண்ணி வரல சிஸ்டர். ஆனா ஒண்ணுமே இல்லாத ஜெபிக்கிற ஜனங்களுக்கு தேவனை நோக்கி, வானத்தை நோக்கி, அப்பா எனக்கு யாரெல்லாம் நீங்க தான் இருக்கிறீங்கப்பா, எப்படி செய்வேன்னு தெரியல ஆண்டவரே, இது எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு புரியாத ஒரு விஷயம் ஆண்டவரே, இது எனக்கு தெரியாத விஷயம் ஆண்டவரே, எனக்கு கூட நின்று உதவி செய்ய யாரும் இல்லை ஆண்டவர். எனக்கு வனாந்திரத்துல கற்பாறையில இருந்து உடைச்சு தண்ணீரை கொண்டு வந்து, அது யார் உங்களுக்கு நின்று செய்யணுமோ கர்த்தர் திடீர்னு ஒருத்தர் அனுப்புவார், அதை செய்து முடிப்பார். தண்ணீரை ருசிக்கிறது தான் நம்மளோட வேலை. ஹல்லேலூயா. தாகத்தை தீர்க்கிறது அவரோட வேலை. ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை புது விதமாக செய்கிற தேவனாக இருக்கிறார். இதுல ஆச்சரியம் என்னன்னா, மோசேக்கு தான் ரொம்ப பெரிய ஆச்சரியம். திடீர்னு இந்த கல்லுகிட்ட பேசுன்றார். மோசே யோசித்து பாரு, ஒரு பக்கம் ஜனங்க காத்துங்கிறாங்க, தாகத்துல காத்துங்கிறாங்க,
மோசே போய் கல்லுக்கிட்ட இப்போ நான் திடீர்னு வந்து இங்கே வந்து சேர்ட்ட பேசினா தண்ணி வருதுன்னு யாருன்னா நம்புவீங்களா? நான் சொல்கிறேன், இப்போ நான் இல்லை ஆண்டவர் எனக்கு சொன்னார், நான் சேர்ட்ட பேசுகிறேன், இப்போ உங்களுக்குலாம் பிரியாணி வருதுங்க அப்படின்னு நான் சொன்னேன். எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பாஸ்துக்கு பைத்த பூச்சிட்டுக்குது, இவர் எந்த சர்ச்லேருந்து வந்தாரோ பாவம், என்னவோ ஆயிட்டுக்குது இவருக்கு, சேர்ல இருந்து பிரியாணி. என்ன மோசையோட சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. சில நேரத்தில் ஊழியக்காரங்களுக்கு ஒரு பக்கம் ஆண்டவரும், ஒரு பக்கம் இந்த ஜனங்க, என்ன பண்றது தெரில, என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு அங்க பேசுன்றாரு. ஊருக்கு வந்த டென்ஷனுக்கு 2 வாட்டி போட்டு அடிச்சுறாரு. வராது ஜனங்க மேல இருக்கிற கோவத்தை அங்க போட்டுக்காங்க. ஆனாலும் தண்ணி வருது, இவங்கெல்லாம் ருசிக்கிறாங்க, இவர் தண்டனை வாங்கிக்கிறாரு. இவருக்கு தண்டனை, அவங்களுக்குலாம் ஆசீர்வாதம். மோசேக்கு ஃபர்ஸ்ட் டைம் அதான் சொல்றேன், புது காரியம். ஃபர்ஸ்ட் டைம் மோசேக்கு இட் வாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஹி இஸ் லிஸ்னிங் டு காட் அண்ட் ஹி சேயிங், லார்ட் வாட்டர் அவுட் ஆஃப் ராக், ஹவ் இஸ் இட் பாசிபிள்? ஒரு காஞ்சி போன குளத்துக்கிட்ட பேசினா கூட ஆமான்லாம், காஞ்சி போன கிணற்ற பேசினா அது தண்ணீர் இருக்கிற இடம் ஏதோ உள்ள வந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு அந்த பாறை போ அப்படின்னு சொல்றாரு, அங்க தண்ணீர் வருதுன்னா அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, எங்க இல்லையோ அங்க நான் கொண்டு வரேன்றார். எங்க நீ எதிர்பார்க்க முடியாதோ நான் அங்க செய்யறேன்றாரு. எதிர்பார்த்து நொந்து போய்கிற மனசுக்கு அந்த இடத்துல இருந்து நான் கொண்டு வரேன்றாரு. காத்திருந்து கிடைக்கலன்றவங்களுக்கு ஆண்டவர் அதை செய்யறேன்றாரு. எதிர்பார்க்காத திசையில இருந்து நம்ம உதவிகள் நம்ம தேடி வரும். ஹல்லேலூயா. மோசே கொண்டு அது ஒரு புதுசா இருக்குது மோசேக்கு. பாறையில இருந்து தண்ணி, அப்புறம் வானத்திலிருந்து அப்பம், வானத்திலிருந்து விழுது, உணவு விழுது. மோசேக்கு அது பார்த்திருக்கிறாரு என்னைக்கு? அது மோசே பார்த்தாரா? புதுசு. இப்படி எல்லாம் கூட ஆண்டவர் செய்வாரா? கடல் முன்னால போய் நிற்கிறாரு, கடல் பிரியுது. இதே நான் கடல் முன்னால நின்று திடீர்னு நம்ம அல்சூர் லேக் பிரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு அல்சூர் ஏரி பிரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, யோசித்து பாருங்க. அப்படி பிரிஞ்சு கடவுள் அப்படியே அல்சூர் ஏரி போக போறேன், ஒரு ரோடெல்லாம் பிரச்சனை ஆயிட்டுக்குது. இப்போ நான் போன ஆண்டவரேன்னு அல்சூர் ஏரி அப்படியே பிரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் ஃபேஸ்புக்கில் போடுவேன், வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவேன், நியூஸ் 9 ஃபோன் பண்ணிவிடுவேன், வந்து நோடுறேன் இல்லையா அப்படின்னு ஃபோன் பண்ணிவிடுவேன், வாங்க வந்து பாருங்க என் மூலியமா அல்சூர் ஏரி பிரிஞ்சுட்டுக்குது. ஆனா ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? மனுஷன் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு இப்படிதான் நடுக்கும் நம்மளாம் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கிறோம். அதை மீறின ஒரு செயலாக கர்த்தர் நிச்சயமாக செய்கிறார். இதுதான் ஆண்டவர் சொல்ற, நான் புது காரியம் செய்யறேன், காத்திருங்க. புது காரியம் செய்யறேன், இப்போ செய்யற, காத்திருங்க. இங்க சொல்றாரு, கல்லில் இருந்து தண்ணீரை கொண்டு வந்து, கல்லில் தண்ணீர் எதிர்பார்க்கவே முடியாது, அந்த இடத்துல இருந்து உன் தாகத்தை தீர்க்கும்படி நான் செய்கிறேன். சில நேரத்தில் உன்னை எதிர்க்கிற ஜனங்களை நண்பர்களை மாற்றி அந்த ஜனங்களை கொண்டே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எதிர்த்து நிற்கிற ஜனங்களை கொண்டு கர்த்தர் உங்களை தூக்கி விட கர்த்தரால் ஆகும். நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன்னு எனக்கு தெரியல, ஆனா தேவனை குறித்து நான் பேசுகிறேன். எதிர்த்தவர்கள், அவமானமாக பேசினவர்கள், உங்களை தாழ்த்தினவர்கள், உங்களை வீழ்த்தினவர்களை கொண்டு கர்த்தர் அவர்களே உங்களுக்கு நண்பர்களை மாற்றி அதே ஜனங்கள் முன்னால நின்று அதே ஜனங்களுக்கு உதவி செய்து உன்னை வானான்னு சொன்ன அதே ஜனங்க நீங்க தான் வந்து செய்யுங்கம்மா ப்ளீஸ் சொல்ற அளவுக்கு கர்த்தரால் மாற்ற முடியும். இதைதான் தேவன் சொல்றார், புது காரியத்தை நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. எந்த இடத்துல ஜனங்கனால நிந்திக்கப்பட்டமோ, தள்ள இடத்தப்பட்ட இடத்துல அங்கே முளைச்சு நான் மரமாக நிற்கிற தேவன் எனக்கு தண்ணீர் பாய்ச்சி எனக்கு நடத்துவார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றார், அந்த இடத்துல இருந்து கற்பாறையிலிருந்து கர்த்தர் தண்ணீரை கொண்டு வந்த தேவனாக இருக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனங்க தான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன். நீங்க கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு? புது பலன். பழைய பலன் இல்லை, அந்த பூஸ்ட் அந்த ஹார்லிக்ஸ் அது இல்லைங்க. ஆண்டவர் அழகா நியூ டெஸ்டமெண்ட்ல சொல்லி இருக்கிறார், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு பலனா இருக்கணும். சில பேருக்கு காசு நிறைய இருந்தா ரொம்ப பவரா இருப்போம், பாக்கெட் காலி ஆயிடுச்சுன்னு வைங்களேன், வீட்டை விட்டு வெளியே வர்றதில்ல, அந்த ரூம் விட்டு வெளியே வர்றதில்ல. நான் நிறைய பிரதர்ஸுங்களை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கிறாங்க. பிரதர்ஸ், என்ன பிரதர் வெளியே வரலன்னா? ஒன்றும் இல்லை பாஸ்டர், நாங்கள் போய் என்ன விசாரிச்சா பாக்கெட் காலியாக இருக்கும், ஒன்றும் இருக்காது, வெளியே வர மாட்டாங்க. காசு தான் சில பேர் பலன், சில பேருக்கு வேலை பலன், சில பேருக்கு உறவு பலன், சில பேருக்கு பொருளெல்லாம் இருந்துச்சுன்னா பலன், சில பேருக்கு பிள்ளைகள் தான் பலன். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கோ தேவன் ஒருத்தர் தான் பலன். அவரோட வார்த்தை தான் பலன் நமக்கு. ஹல்லேலூயா. அவர் வார்த்தை கேட்டுட்டா, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, அந்த ஒரு வார்த்தை நம்மளுக்கு வந்துருச்சுன்னா மிச்சம் இருக்கிற எத்தனை வருஷங்க, இன்னும் மிஞ்சி எத்தனை வருஷம் வாழ்ந்துட போறோம்? 20, 30, 40. எங்க அப்பா 76,
ரீசெண்டாக அந்த கொரோனாலாம் வந்தப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாத ஆகிட்டு இருந்தார். உடம்பு சரியில்லாத ஆகிட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தார். யூஸ்வலி அவருக்கு உடம்பு சரியில்லாத ஆகாது. திடீர்னு அவருக்கு உடம்பு சரியில்லாத ஆகிட்டு ரொம்ப பயந்துட்டார். நான் இருக்க மாட்டேன். நான் சொன்னேன், உங்களுக்கே இந்த டென்ஷன் அப்படின்னு. இல்லைப்பா நான் இருப்பேன்னு இல்லையோ தெரில, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் எங்கெங்கே இது வச்சுட்டுக்கிறேன், அங்கங்கே டாக்குமெண்ட் வச்சுக்கிறேன். நான் சொன்னேன், இதெல்லாம் ஸ்டாப், அதெல்லாம் பேசக்கூடாது. எங்கே நான் வச்சுக்கிறேன் அதெல்லாம் நோ, நோ டேட் நோ, இப்போ அதெல்லாம் பேசக்கூடாது. அவருக்கு கடைசி காலன்ற மாதிரி என்ன 76 அப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் நான் சொன்னேன், நாங்களாம் ஃபேமிலி இருக்கிறோம், நம்மளாம் குடும்பமாக ஊழியம் செய்கிறோங்க, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் சொன்ன அது ஒரு வசனத்தை பிடிச்சுன்னு தொங்கினுங்கிறோம். நம்மளாம் அந்த வசனத்தை வச்சு ஊழியம் பண்ணுகிறோம். நான் ஊழியத்தில் இருக்கிறேன், வேற என்ன வேணும் உங்களுக்கு? தங்கச்சி ஊழியத்தில் இருக்குது, வேற என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னா. அப்படி நம்ம போகிறோம், அந்த ஆண்டு தானே போகிறோம், ஏன் பயந்துன்னு இருக்கிறீங்க, உங்களுக்கு எதுக்கு பயம் வந்துச்சு அப்படின்னா. அப்புறம் இல்லை இது அதுன்னு அவர் சில காரியங்கள் சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், என்னை பொறுத்தவரையில் உங்கள் ஊழியம் இன்னும் முடியல, பாதியில் இருக்கிறீங்க, இன்னும் பாதி இருக்குது. என்னை பொறுத்தவரை 5 வருஷம் கேரண்டி நான் எழுதி கொடுக்குறேன். எந்த டாக்டர் எழுதி தரான்னு இல்லையோ, ஒரு தீர்க்கதரிசி நான் சும்மா சொன்னேன், நான் ஒரு தீர்க்கதரிசனம் எழுதி தரேன், இன்னும் 5 வருஷம் கேரண்டி, 80 தாண்டாமல் நீ போகக்கூடாது, நான் ஒன்று விட மாட்டேன். நான் 80 இயர்ஸ் நீ டச் பண்ணும் டாட். அதுக்குள்ளே எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் நிறைய இடத்துங்களுக்கு போய் ஊழியெல்லாம் பண்ணணும். அப்போ சர்ச்சை யார் பார்த்துக்கணும்? நீ தானே பார்த்துக்கணும் டாட், நீங்கள் தான் பார்க்கணும், நீங்கள் இருக்கணும். இன்னும் 5 வருஷம் கேரண்டி, அதுக்கு மேலே என்னன்றது அப்புறம் பார்க்கலாம். அப்போ நான் இன்னொரு 5 வருஷம் நான் போடுறேன், அதுக்கு மேலே இன்னொரு 5 வருஷம் ஆண்டவரே எங்கள் அப்பாவுக்கு இன்னொரு 5 வருஷம் கொடுப்பான். அவரும் ஊழியம் செய்யணும், நானும் ஊழியம் செய்யணும். ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் போறேன்னுங்கிறார். ஏன்னா பல வருஷமா அவர் பாலிடிக்ஸ்ல இருந்துட்டார், அரசியல் மேடை பேச்சாளர், பயங்கர பேச்சாளர். அவர் பேசினார்னா பேசிட்டே இருப்பார், என்ன மாத்தம் இந்த மாத்தம் நிறைய பேசுவார். எம்ஜிஆர் அது இது பயங்கரமா பேசினார். இப்போ அவர் புருஷன் அந்த ஆண்டவர் சர்ச்சில் விட்டார், இப்போ சர்ச்சில் பேசுறார். அப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் ஒரு நாள் யாரெல்லாம் இந்த தலைவர் அந்த கட்சி இந்த கட்சி, நாங்களே இப்போ எல்லாம் ஒரே கட்சி, ஏசுசாமி தான் தலைவர் ஆயிட்டாங்க. இப்போல்லாம் அவங்களெல்லாம் புதுசு வந்து இப்போ எங்கள் அப்பா நின்றுனால அவங்களாம் வந்தாங்க, அவங்களாம் வந்து ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ நான் சொன்ன நிறைய தலைவருங்க இருக்கிறாங்க, ஒரு நாள் புது பார்ட்டி, இந்த பார்ட்டி அந்த பார்ட்டி பிறந்துன்னு வந்துன்னு இப்போ தான் நிறைய தலைவருங்க. அவங்களாம் நீங்கள் உள்ளே கூட்டின்னு வரணும். நான் பேச முடியாது, உங்களுக்கு தமிழ் உங்கள் அளவுக்கு அழகாக பேசுகிற தமிழ், உங்கள் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது. நீங்கள் பேசினா தான் அவங்களாம் வருவாங்க. நான் டோரில் நின்று எல்லாரும் கூப்பிட்டுக்கிறேன், நீங்கள் இன்னும் ஊழியம் பண்ணணும், நீங்கள் நின்று செய்யணும். எனக்கு வாலிபர் ஊழியம் இருக்குது, நான் வெளியே பண்ணணும் ரெடி, நான் வெளியே போகணும், நான் நிறைய இடம் சுற்றணும், நிறைய ஊழியம் பண்ணணும்ப்பா, நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தைரியம் வந்துருச்சு. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறாரு, அடுத்த நாள் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறாரு. என் பையன் சொல்லிட்டான், இன்னும் 5 வருஷம் நான் இருக்க போகிறேன், இன்னும் 5 வருஷம் நான் இருக்க போகிறேன். என் பையன் சொல்லிட்டான். அதுவே அவருக்கு பலன் ஆயிடுச்சு. இன்னைக்கு அதை பாஸ்டர் கூட எனக்கு போய்க்கிறார். முந்தின நாள் தான் சொல்றாரு, நான் பாஸ்டர் ரஞ்சன் கூட நான் ஊழியம், அவர் உங்க கூட வருது ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருந்தார். பாஸ்டர் நான் பாஸ்டர் ரஞ்சன் கூட ஊழியத்துக்கு போயின்கிறேன். நான் எங்க போயின்கிறீங்க? நீங்க சேலம் போயின்கிறேன். அவ்வளோ தூரம் எப்படி டிராவல், கார்ல போற? பரவாயில்லையா, நீ தானே சொன்ன 5 வருஷம் நல்லா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். நமக்கு உணவு பலன் அல்ல, உபவாசம் தான் நமக்கு பலன். ஹல்லேலூயா. நமக்கு ஜெபிக்கிறது தான் நமக்கு பலன். இன்னைக்கு காலையில் எங்கள் வைஃப்ட்ட சொன்னேன், இன்னைக்கு நம்ம உபவாசம் ஜெபத்து போறோம்னா ஒரே குஷியா உங்களுக்கு. ஃபாஸ்டிங்கா? சூப்பர், வெரி நைஸ். எங்க வீட்டில் அம்மா எங்களை எல்லாரும் அப்படி ட்ரெயின் பண்ணிட்டாங்க. எங்க அம்மா உபவாசம் வாரத்தில் ஒரு 4 நாள் இன்னும் கூட உபவாசத்தில் தான் இருப்பாங்க. உபவாசம். எங்க அப்பா முட்டி போட்டார்னா 1 hour கண்டிப்பா ஜெபிப்பார். நான் மனுஷனை உயர்த்த நான் பேசல, இப்படி அவங்க நடத்துனதுனால நாங்க கர்த்தர் இருக்கிறோம்னு சொல்றேன். உபவாசம் தான் நம்மளோட பலன், ஜெபம் தான் நம்மளோட பலன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நிச்சயமா ஒரு புது பலன் வரதான் போகுது. அந்த சந்தோஷத்தை கர்த்தர் நிச்சயமா தரதான் போறார். ஹல்லேலூயா. நீங்க சும்மா கவனிக்க உட்காந்துனாலும் சரி, கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை நீங்க பார்க்க தான் போறீங்க. ஹல்லேலூயா. எது நடந்தா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா நீங்க எகிரி குச்சி கத்துவீங்களோ, சிரிப்பீங்களோ, சந்தோஷமா இருப்பீங்களோ, அதை நிச்சயமா கர்த்தர் செய்யற. கடைசியா படிச்சிருங்க சிஸ்டர், நான் முடிச்சிட்டேன். புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு சோர்ந்து போக மாட்டாங்களாம். இப்ப சோர்வு இருக்கலாம், ஆனா ஒரு புது பலன் கர்த்தர் தர போகிறார். அவர்கள் அமர்ந்திருக்கிற அந்த கழுகு போல இருந்தாலும் திடீர்னு செட்டைகள் அடித்து அவங்க எழும்பு போறது தான் கர்த்தர் சொல்றார். காத்திருக்கிறவர்கள் எழும்புவார்கள். ஹல்லேலூயா. காத்திருக்கிறவர்கள் எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர். பார்க்கறதுக்கு மற்றவங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி தெரியும், உங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல மாதிரி தெரியும். அது ஒரு பீரியட், அது கொஞ்சம் நாள். இன்னைக்கெல்லாம் யாரான ஒருத்தர் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா 3 நாள் படுக்க வையன்றாங்க. என்ன தெரியுமா? அப்சர்வேஷன் பீரியட்.
அப்சர்வ் பண்ணுவாங்க. அவனுக்குள்ள ஏன் அவன் இப்படி இருக்கிறா, என்ன சிக்னஸ், ஒரு 3 நாள் 2 நாள் அப்சர்வேஷன் பீரியட் முடிச்சு தான் அவனுக்கு மருந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஆண்டவர் நம்மள அப்சர்வேஷன் பீரியட்ல தான் வச்சிருக்கிறாரு. நம்மள ஆண்டவர் அப்சர்வ் பண்ணினே இருக்கிறாரு. இவனுக்காக இந்த சிஸ்டர் காத்திருக்கிறாங்க. அந்த வசனம் சொல்லுது, இவங்க எழும்பு போறவங்க. ஹல்லேலூயா. சட்டைகளை அடித்து எழும்பு போகிறவர்கள். அதுக்கு முன்பதாக அவங்க வாழ்க்கையில நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில ரொம்ப உயரத்துக்கு போறதுக்கு முன்னால, தேவனை நம்பி வாழ்க்கையில உயரத்துக்கு போறதுக்கு முன்பதாக அதுக்கு முன்னால ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்துக்கு பேர் தான் பொறுமையாய் காத்திருக்கிற காலம், தேவனுக்கு காத்திருக்கிற காலம். ஆண்டவர் காலத்தை மாற்றுகிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நித்திய தேவன். காலம் அவர் பேச்சை கேட்கும், நேரம் அவர் பேச்சை கேட்கும். ஹல்லேலூயா. காலம் பதில் கொடுக்கும். உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்கள் அவமானப்படுத்தினாங்கல்ல, அந்த ஜனங்களுக்கு பதில் கொடுக்கும். சபை 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 சபைன்னு போனாங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டாங்கல்ல. பைபிள் தூக்கின்னு போனாங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டாங்கல்ல. அந்நிய பாஷை பேசுறாங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டாங்கல்ல. காலம் பதில் கொடுக்கும். தேவன் அதை நிச்சயமாக அதை மாற்றி அமைப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சட்டைகள் அடித்து புது காரியங்கள், புது திசையில், புது வழிகளில், புது ஜனங்களோட, புது தரிசனத்தோட, புது விதத்துல, புது பலனோட, புது ஊழியங்களோட இந்த சபையில் கர்த்தர் பெரிய புது காரியங்களை கொண்டு வருவார். அதுக்கு இந்த சபை ஆயத்தமாக இருக்குது. தேவன் புது வழிகளை, புது ஜனங்களை, புது ஆசீர்வாதங்களை, புது தரிசனங்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். தரிசனங்களை கொடுத்துட்டே இருப்பார். இந்த சபை நிறைவேற்றி கொண்டே இருக்கும். இந்த சபை அசைக்க ஒருவனும் இன்னும் பிறக்கல, யாரால முடியாது. தேவன் பாதுகாக்கிறார். இந்த நேரத்தை